திருமாவளவன் ஒரு இந்து மதத்தின் வெறுப்பாளர் என்பது வீதி வீதி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். அவர் யாருக்கு பின்னால் இருந்து கொண்டு இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய காலனி மக்களுக்கு தன்னுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை எப்படி திசை திருப்புகிறார். ஒரு தலித்தின் தலைவர் இப்படி செயல்படுகிறது. அவர் எந்த அளவிற்கு இந்த மக்களை எல்லாம் மாற்று மதத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் திட்டமிடுகிறார் என்கிற திட்டம் எல்லாருக்கும் அடிப்படையாக தெரியும். அவருடைய சொற்ப மக்கள் செய்யக்கூடிய வேலை, அவரை ஆதரிக்கிறவர்கள். திருமாவளவனுக்கு ஒரு காலமும் அவரை தன்னை இந்து ஆதரவாளர்னு சொல்லல. அவர் விபூதியை அளிப்பதுதான் அவர் வேலை. அவர் கோயிலுக்கு போனதுதான் ஆச்சரியம், விபூதியை அளித்தது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதான் உண்மை. அவர் கோயிலுக்கு ஏன் போனாருங்கிறதான் எங்களுக்கு ஆச்சரியம். இப்ப ஆனா தமிழ்நாட்டில் பாருங்க, விபூதியை அழிச்சதெல்லாம் பதஷ்டமாகுது இந்த மாநாட்டுக்கு பிறகு. ஆகா, நான் வேர்வையை தான் அழிச்சேன், பதஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்ப இங்க இந்துத்துவ அரசியல் தமிழகத்தில் உருவாகி விட்டதா? அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாருங்கள் ஐயா ராமகோபாலன், இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டா ஐயா சொன்னபடி முருகனுக்கு பஜனை பாடிட்டு கலைஞர் போவார் வீதி வீதியான்னு. வாக்கு அரசியல்வாதிகள் அவர்களுக்கு என்ன லட்சியம் இருக்கு?